வணக்கம் நண்பர்களே! மகளிர் உரிமை தொகை பத்தி தான் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் முதல்வர் குடுத்த இந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ சட்டமன்ற கூட்டம் நடந்திருக்கு. அதுல தான் நம்ம முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? என்னவெல்லாம் அப்டேட்டு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணன் கொடுக்கும் மாதாந்திர சீர் உயரப்போகும் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்பன்னாக்கா கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே அதாவது பிப்ரவரியிலே கிடைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால இப்போ கண்டிப்பா வந்து மகளிர் உரிமை தொகைய உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவ எடுத்திருக்காங்க. அதுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாள்ல வெளிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தின் பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் நம்பிக்கையை அடையாளமாக மாறியுள்ளது. இந்த உண்மையிலே வந்து சமூக நலத்திட்டத்தில் முக்கியமாக இருக்கிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதை வந்து பக்கத்து மாநிலமான நம்ம கர்நாடகாவிலும் சரி, புதுச்சேரியிலையும் சரி, கர்நாடகாவில் ரூ. 2,000, புதுச்சேரியில் ரூ. 2,500 கொடுக்குறாங்க மாதம் மாதம். சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழகம் தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,30,00,000 தகுதியுள்ள பயனாளருக்கு உதவித்தொகை பெற்று வருகிறார். ரூ. 29,000 இப்போ வரைக்குமே வாங்கியிருக்காங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரூ. 29,000 அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இது நல்ல விஷயந்தாங்க. ரூ. 29,000 வந்திருக்கிறது. அதனால் இப்போது சரி, பக்கத்து மாநிலத்திலேயே அதிகமா இருக்கு இல்லையா? சரி, சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. இது வந்து உயர்த்தி குடுக்குறதன் மூலியமா மகளிரோட அ நன்மதிப்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அரசு இந்த முடிவ எடுத்திருக்காங்க. இந்த உதவித்தொகையை தமிழக பெண்கள் அண்ணன் கொடுக்கும் மாதாந்திர சீர் என்று அன்போடு அழைப்பதாக முதல்வர் மகிழ்ச்சியில் தெரிவித்தார். இது அரசின் மீது பெண்கள் வைத்துள்ள நம்பிக்கை, திட்டத்தின் தாக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. அதாவது வந்து 29,000 வந்து ஃபர்ஸ்ட்டு 2023ல லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்த இந்த திட்டத்து மூலியமா 29,000 இப்போ வரைக்கும் கிரெடிட் ஆயிட்டிருக்கு. அது மேலும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுபட்டவங்களுக்கும் கிடைக்கும். வர பிப்ரவரியில கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் சொல்லியிருக்காங்க. உதவித்தொகை உயர்வு பரிசீலனை தற்போது மாதம் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில், இந்த தொகையை உயர்த்துவது குறித்து அரசின் சார்பில் பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும், விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 ஜனவரி நிலவரப்படி மாநிலத்தில் முக்கியமான சமூக நலத்திட்டத்தில் தொடரும் இந்த முயற்சி பெண்களின் பொருளாதார சுயரீதியான உறுதி செய்யும் முக்கிய அடித்தளமாக விளங்குகிறது. கண்டிப்பா வந்து இந்த மாசத்திலேயே உங்களுக்கு உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. வர பிப்ரவரி 15ஆம் தேதி கிரெடிட் ஆகும் இல்லையா? இந்த மகளிர் உரிமை தொகை உயர்வு வந்து அமல்படுத்தப்படும்னு சொல்லிட்டு தகவல் வெளியே இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.